அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இரவு 8 மணி இருக்கும்போது வேலை விட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் சந்துரு. பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போதே மழை துளிகள் அவனை முத்தமிட ஆரம்பித்தன. வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு சென்று விடலாம் என்று வண்டியின் வேகத்தை கூட்டினான். மேகம் அவனை விட வேகத்தை கூட்டி மழையை அவன் மீது கொட்டியது. வேறு வழி இல்லாமல் கொஞ்ச தூரத்தில் இருந்த பேருந்து நிறுத்தத்தின் ஓரத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு பேருந்து நிறுத்தத்தில் உள்ளே சென்று நின்றான். ஏற்கனவே அந்த பேருந்து நிறுத்தத்தில் மழை பெய்வதால் 6 பேருக்கு மேல் நின்று கொண்டிருந்தனர். சந்துரு வந்து நின்ற பிறகு மேலும் 5 பேர் வந்து அந்த பேருந்து நிறுத்த குடைக்குள் நின்று கொண்டனர். மழை தன் உக்கிரத்தை காட்டிக் கொண்டிருந்தது. அந்த பேருந்து நிறுத்தத்தின் கொஞ்ச தூரத்தில் ஒரு மின்சார கம்பம் இருந்தது. அதிலிருந்த வெளிச்சம் தெரிந்து கொண்டிருந்தது. அதே போல் மற்ற பக்கத்தில் இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி மற்றொரு மின்சார கம்பம் இருந்தது. அதிலிருந்து வந்த வெளிச்சத்தை தவிர ரோட்டில் பெரிதாக வெளிச்சம் என்று எதுவும் இல்லை. பெரும்பாலான இடங்களில் இருள் படர்ந்து இருந்தது. சந்துரு நின்று கொண்டிருக்கும் போது ரோட்டின் எதிரில் கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு கடை மூடப்பட்டிருந்தது. அந்த கடையின் வாசலில் 4 பேர் நின்று கொண்டிருந்தனர். அங்கிருந்து ஒரு பெண் சந்துருவையை பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். இவனும் அந்த மங்கலான வெளிச்சத்தில் அந்த பெண் யார், பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறாள் என்பதை உற்று பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். 15 நிமிடங்களுக்கு பிறகு மழை தனக்கு பயந்து ஒதுங்கி கொண்டிருந்தவர்களுக்காக பரிதாபப்பட்டு தன் வேகத்தை மெதுவாக குறைத்தது. வீட்டிற்கு போய் சேர்ந்தால் போதும் என்று அந்த சின்ன மழையிலும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்த சிலர் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு சென்றனர். சந்துரு மழை குறைந்ததை கவனிக்காமல் எதிரில் இருந்து தன்னை ஒரு பெண் பார்ப்பதையே நினைத்து கொண்டு அதிலேயே கவனமாக இருந்தான். மழை மேலும் தன் வேகத்தை குறைக்க எதிரில் இருந்த கடையில் இருந்த 4 பேரில் 3 பேர் கிளம்பி சென்று விட்டனர். அந்த பெண் மட்டுமே நின்று கொண்டிருந்தாள். சந்துரு அருகில் இருந்த மேலும் சிலர் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்ப வேகமாக ஒரு மின்னல் வெட்டியது. பளிச்சென்ற வெளிச்சம் அனைவரது கண்ணையும் கூச செய்தது. சந்துரு எதிரில் இருந்த பெண்ணை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் அந்த பெண் சந்துருவை கவனித்துவிட்டு அந்த கடையிலிருந்து வேகமாக கீழே இறங்கி வந்து சரியாக அவனது பேருந்து நிறுத்தத்திற்கு எதிரே நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் யார் என்பதை தெரிந்து கொண்டவன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான். அவன் செல்வதை பார்த்த பிறகும் அவள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவன் வீட்டிற்கு செல்வதற்கு 15 நிமிடத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வீட்டிற்கு செல்லும் போதே அவன் இதயத்தின் வேக துடிப்பு உச்சத்தை தொட்டிருந்தது. அந்த வீட்டில் அவன் மட்டுமே தங்கியிருந்தான். அவனது அம்மா, தங்கை, அப்பா அனைவரும் கிராமத்தில் இருக்கிறார்கள். வேலை காரணமாக இவன் மட்டுமே வெளியூரில் வந்து தங்கியிருக்கிறான். வேகமாக வீட்டிற்குள் வந்து கதவை தாளிட்டுவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தான். எதிரே நின்று கொண்டிருந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த வலி சந்துருவின் மனதை குத்தி கிழித்தது. அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் பதட்டமாக இருந்தான். என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறினான். உடனே யாரிடமாவது பேசி மனதை இலகுவாக்க வேண்டும் என்று துடித்தான். வேகமாக தன் நண்பன் கண்ணனுக்கு தொடர்பு கொண்டான். சந்துருவை போலவே வேலை விட்டு வீட்டிற்கு வண்டியில் சென்று கொண்டிருந்த கண்ணன் சந்துருவின் போனை எடுக்கவில்லை. தன் நண்பன் போனை எடுக்காததால் உடனே தன் அம்மாவிற்கு போன் செய்தான். போனை எடுத்த சந்துருவின் அம்மா லட்சுமி, தம்பி என்னையா, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டியா, சாப்பிட்டியா என்று கேட்டார். அம்மா என்றான் சந்துரு. அவன் குரலில் இருந்த தடுமாற்றத்தை உணர்ந்து கொண்ட லட்சுமி, தம்பி என்னாச்சு, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா, முதலாளி ஏதாவது திட்டாரா, என்ன நடந்தது சொல்லு தம்பி என்றார். இல்லம்மா, அது என்று இழுத்தான். எதுவாக இருந்தாலும் சொல்லு தம்பி என்றார் லட்சுமி. அம்மா, என்னுடன் கல்லூரியில் படித்த பெண் வேதிகா மிகவும் வசதி படைத்தவள்.
அவளது அப்பா மத்திய அரசு அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கிறார். வேதிகாவின் அம்மா LIC அலுவலகத்தில் பணிபுரிகிறார். கல்லூரியில் நானும் வேதிகாவும் ஒரே வகுப்பில் படித்தோம். வேதிகா பார்ப்பதற்கு லட்சணமாக இருப்பாள். வேதிகாவின் பின்னால் சுற்றாத ஆண்களே இல்லை எனும் அளவுக்கு அவள் பின்னால் பலர் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் யாரையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்லூரியில் 2வது ஆண்டு படிக்கும்போது அவளிடம் சென்று நான் பேசினேன். வேதிகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை விட உன்னோட கண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை முழுக்க இந்த கண்ணுக்குள்ள விழுந்து கிடக்கணும்னு ஆசை. இந்த கண்ணுக்கு நான் அடிமையாக இருக்கணும். ஐ லவ் யூ என்றேன். எல்லா ஆண்களும் லவ் பண்றேன்னு சொல்றாங்க, அதையே நீ கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். அடுத்த 2 நாட்கள் அவள் கல்லூரிக்கு வரவில்லை. 2 நாட்கள் கழித்து கல்லூரிக்கு வரும்போது அவள் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தாள். வகுப்பறையில் உட்காரும் போது கூட அதற்கென்று ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து அணிந்து கொண்டிருந்தாள். வகுப்பு ஆசிரியர் எதற்காக கண்ணாடி போட்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, பவர் கிளாஸ் சார், தூரத்தில் இருக்கிறது எதுவும் தெரியவில்லை, அதனால தான் நேத்து போய் செக் பண்ணி கண்ணாடி வாங்கி போட்டுட்டு வந்தேன் என்றாள். அவள் சொல்லியதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவரும் சரி சரி உட்காரு என்று சொல்லிவிட்டு பாடத்தை நடத்த ஆரம்பித்தார். ஆனால் அவள் உண்மையில் அதற்காக கண்ணாடி அணிந்து வரவில்லை. அன்று நான் அவளிடம் பேசியதற்காகவே கண்ணாடியை அணிந்து வந்திருப்பதாக உணர்ந்தேன். அவளது தோழிகளிடம் என்ன என்று விசாரித்தேன். ஆனால் அவர்கள் யாரும் சரியான காரணத்தை என்னிடம் சொல்லவில்லை. அதன் பிறகு 1 மாதம் அப்படியே சென்றது. 1 மாதம் நான் செல்லும் இடங்களில் எல்லாம் அவள் இருப்பது போல் எனக்கு தோன்றியது. அவள் என்னை பார்ப்பது போலவே எனக்கு தோன்றியது. 1 மாதம் கழித்து என்னிடம் வந்து அவளாகவே பேசினாள். பேசும்போது அவள் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றிவிட்டு அந்த கண்களால் என்னை நேருக்கு நேராக பார்த்து பேசினாள். நான் மட்டுமே இந்த கண்களை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாளோ என்று நினைத்து கொண்டு அவள் கண்களை பார்த்து சிலையாக நின்று கொண்டிருந்தேன். அன்னைக்கு வந்து என்னென்னமோ பேசின, அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்டாள். இல்ல, நான் பேசினது உனக்கு பிடிக்காததால் தான் நீ அடுத்த நாளே கண்ணாடி போட்டுட்டு வந்துட்ட. அதனால நானே உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டு உன்கிட்ட வந்து பேசவே இல்லை என்றேன். ஆனால் அவளோ, நீ மட்டுமே பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் கண்ணை கண்ணாடி போட்டு மறைத்து விட்டேன். இந்த கண்ணில் கடைசி வரை விழுந்து கிடப்பாயா என்று கேட்டாள். இதை அவன் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் குரல் நடுங்கியது. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. எதிர்முனையில் அம்மா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கண்ணில் இன்று மிகப்பெரிய வலியை கண்டேன். அந்த வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் எப்படித்தான் தாங்கிக் கொண்டு நின்றாளோ எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அழுதான். தம்பி, என்னப்பா நடந்துச்சு? அதான் அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? பேசாம அந்த பொண்ணை கூட்டிட்டு வா, நான் அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்றார் லட்சுமி. இல்லம்மா, நாங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சோம். படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், அப்பதான் அந்த பொண்ணோட வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறதால கல்லூரியில் படிக்கும் போதே நான் கடுமையாக படித்தேன். கல்லூரி இறுதி ஆண்டில் வேலைக்கு மாணவர்களை தேர்வு செய்வதற்காக வந்திருந்த கம்பெனி ஒன்றில் நான் வேலைக்கு தேர்வாகி இருந்தேன். எடுத்த உடனேயே 30,000 ஊதியத்தில் எனக்கு வேலை உறுதியாகி இருந்தது. படிப்பை முடித்த உடனே நான் வேலையில் சேர்ந்தேன். அதன் பிறகு பலமுறை அவளை பார்ப்பதற்காகவே அவளது ஊருக்கு சென்று அவளை பார்த்து பேசிவிட்டு திரும்பி வருவேன். அப்படி ஒரு நாள் நான் அவளை பார்த்து பேசிவிட்டு வந்தது அவளது அப்பாவிற்கு தெரிந்துவிட்டது. எங்கள் காதல் விஷயத்தை அவள் தனது அப்பாவிடம் தெரிவித்தாள். அவளது வீட்டில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. முதலில் அவள் வீட்டில் சம்மதத்தை பெற்றுவிட்டால் அதன் பிறகு நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தேன். ஆனால் அவளுக்கு உடனடியாக திருமணத்தை செய்து வைப்பதற்காக மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தனர். அவள் எவ்வளவோ வற்புறுத்தியும்
அவளது அப்பா அம்மா அவளது காதலை ஏற்க மறுத்துவிட்டனர். எனவே வேறு வழியில்லாமல் அவள் என்னை இங்கிருந்து அழைத்து சென்று விடு என்று என்னிடம் அழுதாள். நானும் மேஜர், அவளும் மேஜர். நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் சட்டப்படி எங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்பதால் நான் அவளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தேன். நான் வேலை பார்க்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் கோவில் ஒன்றில் அவளை திருமணம் செய்து கொண்டேன். அவளின் அப்பா அம்மா காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என்றும் நான் கடத்தி கொண்டு சென்று விட்டேன் என்றும் புகார் அளித்திருந்தனர். காவல் நிலையத்திலிருந்து அவளின் தொலைபேசிக்கு அழைப்பு வந்தது. அவள் தனது அப்பா அம்மாவிடம் நேரடியாக தொலைபேசி மூலம் பேசினாள். நான் எனது கணவருடன் வந்துவிட்டேன், எங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது, எங்களை தேடி வரவேண்டாம் என்று தைரியமாக சொன்னாள். திருமணம் முடிந்ததை தெரிந்து கொண்டவர்கள், நீ என் மகளே இல்லை, நீ எப்போதும் எங்களை தேடி வரக்கூடாது என்று திட்டிவிட்டு காவல் நிலையத்தில் தெரிவித்த புகாரையும் வாபஸ் பெற்றுக்கொண்டு சென்று விட்டனர். நான் என் அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வசதியான வீடு ஒன்றை ஏற்பாடு செய்தேன். அவளோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். அப்போதே உங்களிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் என்னை கட்டாயப்படுத்தினாள். அந்த நேரத்தில் நமது உறவினர் ஒருவர் வீட்டில் இறப்பு செய்தி வந்திருந்தது. அதை கேட்டு நீங்கள் அங்கு சென்றிருந்தீர்கள். அதன் பிறகு நானும் அங்கு வந்திருந்தேன். இந்த நேரத்தில் இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், கொஞ்ச நாட்கள் கழித்து சொல்லலாம் என்று அமைதியாக இருந்தேன். 1 மாதம் எங்கள் வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது. அவள் கர்ப்பமானாள். அவளுக்கு வேண்டிய அனைத்தையும் நான் அவளுக்காக வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் அலுவலகம் சென்றிருந்த நான் ஏற்கனவே தங்கியிருந்த அந்த ரூமிற்கு மீண்டும் வந்துவிட்டேன். அந்த ரூமை காலி செய்யாமல் இருந்தேன். அவள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அலுவலகத்தில் வேலை இருப்பதாக போய் சொன்னேன். 2 நாட்களாக நாங்கள் இருவரும் தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு செல்லவில்லை. அதன் பிறகு அவளிடம் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்க வேறு வழி இல்லாமல் எனது போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தேன். என் நம்பரை மாற்றினேன். அவளை பார்ப்பதற்கு அதன் பிறகு செல்லவே இல்லை. இன்றோடு 6 மாதங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி முடித்தான். தம்பி, இப்படி நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி வரலாமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்த என்று கேட்டார் லட்சுமி. வாழ்க்கையை நினைச்சு பயந்துட்டேம்மா. அவளோட அம்மா அப்பா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க சம்மதிக்கவில்லை என்றவுடன் வேதிகா என்கிட்ட வந்துடுறேன்னு ஒத்த காலில் நின்றுட்டா. நானும் ஏதோ ஒரு தைரியத்துல அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா வாழ்க்கையை நினைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியல. 1 மாதத்தில் வேதிகா கர்ப்பமாகி விட்டாள். வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சு பழையபடி என்னோட ரூமுக்கே போய் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் போகவே இல்லை. அவ என்னை காதலிச்சதை தவிர வேறு எந்த தப்பும் செய்யவில்லை. அவளுக்கு சமைக்க கூட தெரியாது. அவ்வளவு வசதியான வீட்டில் வளர்ந்து வந்தவள். நான் அவளை விட்டு வந்த பிறகு கண்டிப்பாக அவள் தன் அப்பா அம்மாவிடம் சென்றிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அவளை இதே ஊரில் பார்க்கும்போது நான் உடைந்து நொறுங்கி போய்விட்டேன். அதுவும் நான் வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த கண்களில் இருந்த வலி என்னை கொன்று போட்டது என்று கதறி அழுதான். தம்பி, நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் போகல, இங்கேதான் இருக்கு. வேகமாக ஓடு, அந்த பொண்ணை தேடி ஓடு. உனக்காகவே காத்திருக்கும் அந்த கண்களை நோக்கி ஓடு. அவள் உன்னை காதலித்தது உண்மை. உன்னை கடைசி வரை தன் கண்களில் சுமக்க வேண்டும் என்று அவள் நினைத்தது உண்மை. அதனால்தான் அவள் உன்னை விட்டு அவளது அப்பா அம்மாவிடம் போகாமல் நீ எப்போதாவது வந்து விடுவாய் என்று காத்து கிடக்கிறாள். ஓடு, உனக்காக பேருந்து நிறுத்தத்தில் கண்டிப்பாக அவள் காத்து கொண்டிருப்பாள் என்றார் லட்சுமி. அவனுக்கு சட்டென்று உணர்ச்சிகள் வந்தது. அம்மா சொல்வதுதான் சரி. தன்னுடைய தவறுக்கு சரியான பிராயச்சித்தம் அவளை சென்று அடைவதுதான். அன்று சொன்னது போல் வாழ்க்கை முழுவதும் அவளுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு மணியை பார்த்தான். மணி 10 ஆகி இருந்தது. நான் வந்து 2 மணி நேரம் ஆகிவிட்டதா? அவள் இருப்பாளா என்று நினைத்து கொண்டே
வேகமாக தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வேகமாக சென்றான். 10 நிமிடத்திலேயே அந்த பேருந்து நிறுத்தத்தை நோக்கி செல்லும் போது அந்த கண்கள் என்னை நோக்கி எனக்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். வேகமாக வண்டியை நிறுத்திவிட்டு அவள் அருகே சென்றேன். நான் நின்று கொண்டிருந்த அதே பேருந்து நிறுத்தத்தில் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா அல்லது எனக்கு சரியான தண்டனை கொடுத்துவிட்டு செல்வாளா என்ற ஏக்கத்துடன் அவள் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த கண்களில் மழை பெய்தது. அதில் நான் நனைய ஆரம்பித்தேன். என்னால் முடியவில்லை. அப்படியே அவள் காலில் விழுந்து என்னை மன்னித்துவிடு என்று கதறி அழுதேன். அவள் விலகி போய் நின்று கொண்டாள். என்னை நீ விட்டுட்டு போயிட்ட, என்னால வாழவே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இதே ஊர்ல 6 மாசம் என்னோட வீட்டுக்கு கூட போகாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் என்றாள். அவள் பேச்சில் ஒரு கோபம் இருப்பதை உணர்ந்தேன். நீ வந்து விடுவாய் என்று நினைத்தேன். ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தேன். 1 வாரம், அதற்கு மேல் சுற்றி இருந்தவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கண்டபடி பேச ஆரம்பித்தார்கள். வீட்டு ஓனர் வீட்டை காலி செய்தே ஆக வேண்டும் என்று என்னை விரட்டினார். எங்கு செல்வது என்று தெரியாமல் பசியோடு ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்ன வேண்டும் என்று கேட்ட அவர்களிடம் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டேன். உன்னை மட்டுமே நம்பி வந்த நான் எதையுமே கொண்டு வரவில்லை. என்னுடைய படிப்பு சான்றிதழ்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் கூட அதை வைத்து வேலை தேடி இருக்கலாம். ஆனால் நான் உன்னை மட்டுமே நம்பினேன். எனக்கு சமையல் கூட தெரியாது. அந்த ஹோட்டலில் வருபவர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தேன். அந்த ஹோட்டல் முதலாளி என்னை வீட்டிற்கு அனுப்பி வைப்பதாக சொன்னார். நான் மறுத்துவிட்டேன். கொஞ்ச தூரத்தில் இருந்த பெண்கள் விடுதி ஒன்றில் என்னை சேர்த்து விட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த ஹோட்டலுக்கு நீ வந்து சாப்பிட மாட்டாயா என்று ஏங்கினேன். நீ விழுந்து கிடக்க வேண்டும் என்று நினைத்த இந்த கண்கள் கண்ணீரால் ஒவ்வொரு நாளும் நிரம்பின. என் மனதுக்குள் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. கண்டிப்பாக நீ என்னை ஒருமுறை பார்த்தால், என் கண்களை பார்த்து பேசினாய் என்றால் கண்டிப்பாக என்னை விட்டுவிட்டு செல்ல மாட்டாய் என்று நினைத்தேன். மங்கலான வெளிச்சத்தில் உன்னை போலவே ஒருவன் நின்று கொண்டிருப்பதாக உணர்ந்தேன். மின்னல் வெட்டியதில் அது நீதான் என்று உணர்ந்து கொண்டேன். என் இதயம் வேகமாக துடிக்க உன்னை நோக்கி வந்து நின்றேன். ஆனால் நீ என்னை பார்க்க முடியாமல் பயந்து ஓடினாய். என் கண்களை பார்க்க முடியாமல் பயந்து ஓடினாய். நீ வருவாய் என்று நம்பினேன். நீ எனக்காக வந்துவிட்டாய் என்று சொல்லி அவள் என்னை கட்டிக்கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு சட்டென்று அவளை விலக்கி, நான் உன்னை விட்டு வரும்போது நீ கர்ப்பமாக இருந்தாயே என்று கேட்டேன். இருந்தேன், ஆனால் இப்போது இல்லை என்றாள். என்ன நடந்தது என்று கேட்டேன். வாழ்க்கையின் வலி, வேதனை, பசி ஒரு கட்டத்தில் அதுவாகவே கரைந்து போய்விட்டது என்றாள். என் மீது கோபம் இல்லையா என்று கேட்டேன். இல்லை என்று அவள் தலையாட்ட, நான் அந்த கணமே மரணித்ததாக உணர்ந்தேன். அவளுக்காக மீண்டும் வாழ்வது என்று முடிவெடுத்தேன். அவளை மகாராணி போல் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவளுக்காகவே ஒவ்வொரு நாளும் உழைத்தேன். என் அம்மாவும் அப்பாவும் வந்து அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தனர். வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் அவளுக்காகவே இறைவன் எனக்கு கொடுத்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.